வேதத்தில் கருகலான சத்தியங்களை, எளிதில் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை, சந்தேகமாக தோன்றுகின்ற பல காரியங்களை எளிய முறையில் குறுகிய காலத்தில் சுலபமாக விசுவாசிகளுக்கு புரிய வைக்கும் ஒரு நிகழ்ச்சிதான் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய இந்த வேத தியான பகுதி. உங்கள் சிந்தனைக்கு என்கிற யூடியூப் சேனலில் இது மாதிரியான செய்திகள் பல உண்டு. எனவே இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் நான் வெளியிடுகிற காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளவர்களாயிருக்கும் என்று கருதி நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளுடைய தலைப்பு என்னவென்றால், தானியேலுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காரியம். இதனுடைய தலைப்பு என்னவென்றால், தானியேலுடைய புத்தகத்தை முத்திரையிடுதல் என்றால் என்ன என்ற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த புத்தகத்தை பற்றியுள்ள சில அடிப்படை தகவல்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த புத்தகம் என்பது தானியேலால் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த தானியேல் யார் என்றால், நேபுகாத்நேசர் காலத்தில் கிமு 605 அவன் எருசலேம் தேவாலயத்தை முற்றுகையிட்ட பொழுது, அந்த தேவாலயத்தை அழித்த பொழுது அங்கிருந்த சில முக்கியமான திறமை படைத்த வாலிபர்களை தன்னுடைய நாட்டுக்கு எடுத்து சென்றான். அப்படிப்பட்ட திறமையான வாலிபர்கள் ஒருவன் தான் இந்த தானியேல். இந்த தானியேல் யூத வம்சத்தை சேர்ந்தவன் என்றும் ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் என்றும் சொல்லப்படுகிறது. இவனுடைய காலத்தில் வாழ்ந்தவன் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஆனால் இவரும் அவரும் பாபிலோனில் சந்தித்ததாக தெரியவில்லை. இவன் தன்னுடைய இறுதி காலம் வரை பாபிலோனிலே வாழ்ந்து மரித்ததாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பியதாக எந்த குறிப்பும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இந்த புத்தகம் என்பது பழைய ஏற்பாட்டில் இறுதி கால சம்பவங்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சில புத்தகங்களில் இதுவும் ஒன்று. குறிப்பாக அந்தி கிறிஸ்துவை குறித்தும் மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் இறுதி காலத்தில் நடைபெறக்கூடிய சில துல்லியமான நிகழ்வுகளை குறித்தும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானிக்க முடியும் என்று சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த புத்தகத்தில் ஏறக்குறைய 11 தீர்க்க தரிசனம் நிறைவேறியதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய பிரசங்கத்தில் தானியேலை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. இப்படியாக கூட இந்த புத்தகம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலும் மிக சிறந்த புத்தகமாக கருதப்பட்டுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய அருவருப்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது இந்த புத்தகத்தினுடைய சிறப்பை குறித்து பார்த்த நாம் இந்த வசனத்தினுடைய சில முக்கியமான குறிப்புகளை குறித்து சற்று விவரமாக இப்பொழுது பார்க்கலாம். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். இலகு மொழிபெயர்ப்பில் எப்படி மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது என்றால், தானியேலாகிய நீயோ புத்தக சுருளின் வார்த்தைகளை முடிவு காலம் வரைக்கும் மூடி முத்திரையிட்டு வைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய வார்த்தைகளை மூடி முத்திரையிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட காரியங்களை நீ மூடி முத்திரையிடாதேங்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 22:10. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய காரியங்களை முத்திரையிடு என்று சொல்கிறார், இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய காரியங்களை முத்திரையிடாது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த 2 காரியங்களை பற்றியுள்ள சரியான புரிதல் அவசியம். தானியேல் புத்தகம் என்பது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் இறுதி காலத்தில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்கள், மகா உபத்திரவ காலத்தில் தேவன் தன் ஜனங்களை எப்படி காப்பாற்றுவார், எப்படி மறுபடியும்
காலமாக எருசலேம் தேவாலயம் உருவாக்கப்படும் போன்ற பல நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தங்களை கொண்ட புத்தகமாக இந்த புத்தகம் காணப்படுகின்றது. அதாவது இறுதி காலத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை குறித்து இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம். ஆனா வெளிப்படுத்த விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரோ அன்றைக்கு இறுதி காலத்தினுடைய ஆரம்பம் தொடங்கிவிட்டது. இதுதான் மிக முக்கியமான வித்தியாசம். அந்த காலம் வரத வரைக்கும் அந்த புத்தகத்தை பாதுகாக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் உலகத்தின் இறுதி காலகட்டத்தில் எழுதப்பட்டபடியினாலே அதை மூடி வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஆண்டவர் கருதி இருக்கிறார். ஆனால் தானியேல் புத்தகத்தை பொறுத்தளவில் அது இறுதி காலத்திற்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டபடியினாலே அதை டேம்பர் ஆகாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை இருப்பதனால் அதை மூடி வைக்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த இடத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக இந்த 12 நாள்ல பார்க்கும் பொழுது இந்த பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி என்னவென்றால் புத்தகத்தை சுருளை முத்திரையிட்டு இறுதி காலம் வரை மூடி வைக்க வேண்டும் என்கிற பகுதி. அடுத்த பகுதி என்பது பலர் அங்குமிங்கும் ஓடி தேடி திரிவார்கள், அறிவோ வளரும் என்கிற பிற்பகுதி. இந்த இரண்டையும் குறித்து இப்பொழுது சற்று விளக்கமாக பார்க்கலாம். இந்த வார்த்தையினுடைய முதல் பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தை முத்திரையிட வேண்டும், மூடி மறைக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த புத்தகத்தை மூடி மறைக்க வேண்டும், ஏன் இந்த புத்தகத்தை பாதுகாக்க வேண்டும், ஏன் இந்த புத்தகத்தை முத்திரையிட வேண்டும், முத்திரையிடுதல் மூடி மறைக்க வேண்டும் என்றால் என்ன, இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது அந்த காலத்தில் உள்ள சிஸ்டம் எப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண, ஒரு டீட் ரெடி பண்ணுனா அதை 2ஆக எடுத்துக்கொள்வார்கள். ஒரு காப்பி அரசாங்கத்தினுடைய பார்வைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வைப்பார்கள், இன்னொரு காப்பி நகல் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பொறுத்தளவில் அது யாரும் டேம்பர் செய்யாதபடி பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் தான் அது மூடி முத்திரையிடு என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா யாராவது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அதை டேம்பர் பண்ணி மக்களை வழிவிலகி செய்யக்கூடாதுங்கிற அந்த அர்த்தத்தில் அதை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே வேளை மூடி மறைக்க வேண்டும் என்றால் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாது, புரிந்து கொள்ள முடியாது என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது அல்ல. அதாவது அந்த சம்பவங்கள் நடக்கும் போதுதான் உங்களுக்கு முழுமையான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுவரைக்கும் நீங்கள் முழுமையான காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதுவரைக்கும் இது பத்திரமாக இருக்கட்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிற. இதை குறித்து யாரும் கருத்து சொல்லக்கூடாது, விளக்கணம் சொல்லக்கூடாது, வியாக்கியானம் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் இல்லை. முழுமையான அந்த இறுதி கால சம்பவங்களை குறித்து இதுவரைக்கும் யாரும் தெளிவாக எந்த விளக்கமும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நமக்கு தெரியும் என்கிற அர்த்தத்தில் தான் அதுவரைக்கும் இறுதி காலம் வரைக்கும் மூடி முத்திரையிடுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுதான் முத்திரையிடுதல் என்கிற வார்த்தை குறித்துள்ள அர்த்தம். இனி இந்த வார்த்தையோட அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்னன்னா, பலர் அங்குமிங்கும் ஓடி தேடுவார்கள், அறிவோ வளரும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை 2 வகையாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். டேக்ஸ் போன்ற மிகப்பெரிய மனிதர் சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால், இறுதி நாட்களில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதிகமா இருக்கும், பயண நேரம் குறுகியதா இருக்கும், ரொம்ப நாலேஜ் பெருகும், டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் பெருகும் என்கிற காரியத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டதாக அவர் கூறுகிறார். இப்படி ஒரு சில வேத அறிஞர்கள் சொன்னாலும் உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது டார்பை டிரான்ஸ்லேஷன்ல இப்படி மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி என்றால், many shall diligently investigate, பலர் கண்ணும் கருத்துமாக இந்த சம்பவங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். அதுதான் உண்மையான அர்த்தம். இறுதி கால சம்பவங்களை குறித்து இன்றைக்கு எப்படி நடக்கும், எவ்வாறு நடக்கும், எந்த காலத்தில் நடக்கும் என்பதை பற்றியுள்ள அறிவு பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. பல வகையான வெளிப்படுத்த விசேஷத்தை பற்றியும் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பற்றி உள்ள கமெண்ட்ரிஸ், விளக்குவரிகள் எல்லாம் பெருகிட்டே இருக்கு. இது எப்படி நடக்கும், எவ்வாறாய் முடியும், எந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவார், எருசலேம் தேவாலயம் கட்டப்படுமா, கட்டப்படாதா, எப்பொழுது கட்டப்படும், அந்திகிறிஸ்து யார், அந்திகிறிஸ்து எங்கே பிறப்பா, இது போன்ற பலவிதமான
வாதங்கள் விவாதங்கள் பற்றி அந்த வசனத்தை டெலிஜெண்டா ரொம்ப தீவிரமாக ஆராய்ந்து அவர்கள் விவாதிப்பார்கள். அறிவு வளரும், ஆவிக்குரிய அறிவு வளரும் என்கிற அர்த்தத்தில் தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இறுதி காலத்தில் நீ பத்திரமா பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதேவேளை இதை பற்றியுள்ள கருத்துருவாக்கங்கள், வேத வியாக்கியானங்கள், வேத விதமான ஆராய்ச்சிகள், இதை பற்றியுள்ள காரியங்கள் தொடரும், அதை பற்றியுள்ள அறிவு பெருகும் என்கிற அர்த்தத்தில் தான் பலர் அங்கெங்கும் தேடி அலைவார்கள், அறிவு பெருக்கம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த 12 நாளுடைய உண்மையான அர்த்தம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த புத்தகத்தை மூடி வைக்க வேண்டும் என்னுடைய உண்மையான அர்த்தம் அதை டேம்பர் ஆகாதபடி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி இதை பற்றியுள்ள விளக்கங்கள் மறைக்கக்கூடிய காரியமாக இல்லை. அடுத்தது, இதை பற்றி தீவிரமா ஆராயக்கூடிய மக்கள் எழும்புவார்கள், இதை பற்றியுள்ள அறிவு பெருகும் என்பதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தமே தவிர மற்ற எந்த விளக்கங்களும் வேத வசனத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இல்லை. இதுதான் வெளிப்படுத்த விசேஷத்தை பற்றியுள்ள காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கும், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பற்றியுள்ள காரியங்களை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்கான சரியான விளக்கம். இந்த செய்திகள் பிடித்திருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பற்றியுள்ள கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.